தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம கையில் Vivo V23eன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங்லாம் வந்து வேணான்றதுனால டேரெக்டாக கேமராவை வந்து டெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதில் முதல்ல ஸ்பெசிஃபிகேஷனில் கேமரா என்ன இருக்குது, இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே சேர்த்து கடைசியில் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துலாம். பின்பக்கமாக 3 கேமரா இருக்குங்க. பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, ரெண்டாவதாக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் 120 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குது, மூன்றாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது சின்னதாக ஒரு நாச் இருக்குது. அதில் வந்து நமக்கு 44 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ டேரெக்டாக நம்ம கேமரா சாம்பிள்ஸை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பின்பக்க கேமராலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சல் கேமரா நீங்கள் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்த எடுக்கிறீங்களோ, நாங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சன்லைட் வந்த டைமில் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்தது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஷேடோலேருந்து தான் வந்து எடுத்திருந்தோம். இமேஜ் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் எடுக்கக்கூடிய இமேஜ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து டீசெண்டாகவே வந்து வந்துடுது. கலர்ஸும் ஓரளவுக்கு வந்து பாப் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்குது. ஸோ மற்றபடி இமேஜ் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. 50 மெகாபிக்சல் கேமரா அது சரிங்களா. ரெண்டாவது கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ நீங்கள் நார்மல் ஷாட்ஸ் எடுக்கிறத விட கொஞ்சம் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த கேமரா அந்த வேலையை ஓரளவுக்கு வந்து செய்யுது. அண்ட் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ கேமரா. ஸோ மேக்ரோவில் உங்களால் ஓரளவுக்கு நல்லா க்ளோஸாகவே வந்து எடுக்க முடியுது. டீடைல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே இமேஜ் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா கலர்ஸ் கொஞ்சம் நல்லாவே வந்து பாப் அவுட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஃபேசிங் கேமரால சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய விட போர்ட்ரேட் இமேஜ் ஓரளவுக்கு நல்லாவே வருது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் விவோ உடைய ஃபேன்ஸ் இல்லை நீங்கள் நிறைய அந்த ஸ்கின் பியூட்டிங் அந்த பியூட்டிஃபிகேஷன் மோட்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நல்ல பியூட்டிஃபிகேஷன் பண்ணியே கொடுக்குது. நீங்கள் ஆஃப் பண்ணாலுமே ஸ்கின் வந்து கொஞ்சம் சாஃப்டான மாதிரி தான் வந்து தெரியுது. அது நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பியூட்டிஃபிகேஷன் மோட்ல இந்த பொக்கே எஃபெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் எடுத்த சாம்பிள்ஸ் எல்லாம் அப்படி லைனாக காமிக்கிறேன் பாருங்க. பொக்கே ஃப்ளாராக இருக்கட்டும், ஏகப்பட்ட ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் ஃபேசிங் கேமராவில் நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், ஹார்ட் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை போட்டு உங்கள் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் அப்படியே வந்து என்ன சொல்கிறது நல்லா கலர்ஃபுல்லாக இல்லை நல்லா எஃபெக்ட்ஃபுல்லாக வந்து மாற்றிக்கலாம். அந்த அளவுக்கு நான் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எஃபெக்ட்டில் எடுக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது. அந்த இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நிறைய இடங்கள் இருக்கிறதுனால நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பின்பக்க கேமராவில். செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐ ட்ராக்கிங் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஃப்ல வந்து வச்சுக்கலாம் டிஃபால்ட்டாக. ஸோ மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது அது நீங்கள் ரொம்ப ஹார்ஷ் லைட்டில் எடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் மாதிரி நல்லா வெள்ளையாக வந்து வந்துடும். மேபி ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம். பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான வெள்ளை அப்படின்னு சொல்லலாம். பட் மற்றபடி நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து உங்களுக்கு நல்லா வந்து மொழ அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பியூட்டிஃபிகேஷன் மோட நான் ஆஃப் பண்ணி தான் எடுத்தேன். பட் அப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி இருக்குது. மேபி அந்த விவோ யூசர் இந்த மாதிரி பியூட்டிஃபிகேஷன் மோட் பிடிச்சவங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும். பட் நான் கொஞ்சம் கம்மியாக வந்து எதிர்பார்ப்பேன். ஸோ அந்த விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாப் அவுட் ஆயிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த கலர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பாப் அவுட் ஆயிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. இன்டோரில் எடுக்கக்கூடிய இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி அவுட்டோரில் இருக்கிறத விட இன்டோரில் நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ இந்த லைட்டிங்கில் நான் எடுத்த இமேஜ் பாருங்கள் நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் வெளியில் போயிட்டு கொஞ்சம் ஆர்ஸ் அண்ட் லைட்லாம் வந்து கட் ஆகக்கூடிய இடங்களில் எடுக்கக்கூடிய இமேஜும் பார்க்கறதுக்கு ஒரு சில இடங்களில் நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் அதில் இருக்கக்கூடிய போர்ட்ரேட் ஷாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்பக்கமாக இருந்தாலுமே முன்பக்கம் 2 பேர் இருந்தாலுமே கூட அந்த இமேஜும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. என்னன்னா நீங்கள் எடுக்கும்போது கையை கொஞ்சம் ஸ்டெடியாக வச்சு எடுக்கணும், இல்லாட்டி ஒரு 2-3 தடவை எடுத்து அதில் ஒன்று கரெக்டாக வர மாதிரி இருக்குது. ஸோ எங்களுக்கு அப்படி தான் வந்து இருந்தது. ஸோ ஓவராலாக இதில் இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத வீடியோ சாம்பிள்ஸை பார்த்துருங்க, அப்புறமா சொல்கிறேன். இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். 1080 60 fps எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ ஸ்கின் டோன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதே போல் என்னுடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம தம்பி அப்படியே வாக் பண்ண போகிறாரு, நம்மளும் பின்னாடியே வாக் பண்ணலாம். ஸோ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஆக்சுவலி சன்லைட் வந்து இப்போ அந்த சைடில் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி தான் தெரியும். ஏன் அந்த சைடுனா எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, அதனால இப்போ அப்படியே அவர் ஓடுவார், நம்மளும் பின்னாடியே ஓடலாம். ஸ்டெபிலிட்டி செக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஸ்டெடி மோட ஆன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ நான் ஓடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நார்மலான ரெசல்யூஷன் என்னன்றதையும் நாங்கள் வந்து போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா ஸ்டெடி இதெல்லாம் எதுவுமே வந்து நான் ஆன் பண்ணல. ஸோ ஜென்ரலாக வந்து நான் போட்டுட்டு இப்போ ஜஸ்ட் வாக் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டெபிலிட்டி ஆடியோ வீடியோ எல்லாமே எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸ்லிப் ஆகிடுச்சு, சாரி. ஸ்டெடி ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து இப்படி சுற்றி எடுக்கிறேன்.
அண்ட் இப்படி கீழே மேலே எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்கின் டோன் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் அப்படி பின்பக்கம் வாக் பண்ணுறேன். லைட்டாக ஸ்டெபிலிட்டி மாறுதா, என் ஃபேஸ் எப்படி தெரியுதுன்றதை மட்டும் க்ளோஸாக பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மொபைலுடைய ப்ரைஸிங் இப்போ வரைக்கும் எனக்கு இன்னும் தெரியாது. நீங்கள் பார்க்கக்கூடிய சமயத்தில் ப்ரைஸிங் வந்திருந்ததுன்னா என்னன்றதை இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் ப்ரைஸிங்கை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் எடுத்த கேமராவை வச்சு மட்டும் இதை பற்றி சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங், ரியர் ஃபேஸிங் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி, அந்த ஸ்கின்னுடைய சாஃப்ட்னஸ், அந்த பியூட்டிஃபிகேஷன் மோட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது மேக்ஸிமம் வந்து நிறைய இடங்கள்ல அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அந்த ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாகவே வந்து தெரியுது. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் நான் முக்கியமாக சொல்ல வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்லையும் அந்த ஸ்கின் டோன் இன்னும் கொஞ்சம் அந்த கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பாப்போட்டாக இருக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் வந்து இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் அந்த ரியர் ஃபேஸிங் கேமராலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ ஜென்ரலி வந்து இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள். அண்ட் ஏஜ் டிடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நீங்கள் கொஞ்சம் பின்னாடியெல்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரியான விஷயங்கள் இல்லை செடி கொடிகள்லாம் இருக்கும்போது எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டாக இல்லை. பட் நீங்கள் உள்ளே எடுத்துக்கிங்க கொஞ்சம் ஃப்ளாட்டான செவரெல்லாம் இருக்குன்னா அங்கே ஓரளவுக்கு வந்து பரவாயில்லையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் மற்றபடி என்ன இருக்குது ஏது இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் வச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்றது மறக்காமல் காமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.